Hello மக்களே, வெல்கம் பேக் டு another வீடியோ. பிரீத்தி கார்த்திக் சேனல்ல இன்னைக்கு வந்துட்டு என்னடா நடு ரோட்ல நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தானே பாக்குறீங்க. ஆக்சுவலா என்ன மேட்டர்னா, இப்பதான் வந்து காலையில கத்தால நான் கிளம்பிட்டேன். ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம். நான் என்ன இடம்னு இப்ப ரிவீல் பண்ணல, நான் அங்க போயிட்டு உங்களுக்கு சொல்றேன் என்ன இடம்ன்றத. பட் இப்போ வந்துட்டு இந்த ஏர்லி மார்னிங் சன்ரைஸை வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. செம்மையா சூரியன் வந்துட்டு இருக்கு. அட் த சேம் டைம் நாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அங்கே போகணும். வெரி டிஃப்ரெண்ட் பிளேஸ். நீங்கள் நிறைய பேர் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹைதராபாத்லேருந்து ஒரு 1 hour ட்ராவல் தான். ஸோ வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். ஹைவேஸில் வண்டியை ஓரம் போட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நிப்பாட்டினேன். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த செடியெல்லாம் மறைச்சிருச்சு. இந்த செடிக்கு பின்னாடி வந்துட்டு சூரியன் இப்போ தான் வந்துட்டு இருக்காரு. சூப்பராக இருக்குங்க. மிஸ்டியாக இருக்குது கொஞ்சம். Guys, welcome to கன்ஹா சாந்தி வனம். ஆக்சுவலாக இதுதான் வந்து கன்ஹா சாந்தி வனம். நம்ம வந்துட்டோம். பட் ஆனால் என்ன மேட்டர்னா வந்துட்டு 9 மணிக்கு மேலே தான் வந்துட்டு உள்ளே விடுவாங்களாமா. ஆக்சுவலாக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன் நான். 9 மணிக்கு மேலே தான் உள்ளே விடுவாங்க. இப்போ மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 7:45 8 மணி ஆக போகுது. நான் வந்து இங்கே பார்க்கிங்கில் ஓரமாக வந்துட்டு பார்க்கிங் போட்டுட்டு நான் இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலாக வெயிட் பண்ணிட்டு இன்னொரு ½ an hourல வந்து நான் 8:30 அந்த மாதிரி நான் உள்ளே விட்றேன் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி அண்ணா சொன்னாங்க. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய இடங்க. ஆக்சுவலாக பயங்கர பெரிய இடம். உள்ளே வந்து ஒரு ஊரே இருக்குதுன்னு சொல்லலாம். வாங்க ஒன்று ஒன்றா போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இன்னைக்கு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா இது ரொம்ப பெருசு. பட் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து உள்ளே போயிட்டு எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி இந்த இடத்துக்கு வர்றது, என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் இருக்குது, முதல்ல இந்த இடம் வந்து எதுக்காக கட்டப்பட்டது, எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக நம்ம உள்ளே போய் பேசுவோம். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஹா சாந்தி வனம். இது வந்து ஹைதராபாத்ல இருந்து கிட்டத்தட்ட சிட்டிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் 45 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஒரு 1 hour ட்ராவல் ஹைதராபாத் சிட்டிலேருந்து வரும். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாக 1400 ஏக்கர். ஸோ இது வந்து 2010 அந்த டைமில் பார்த்திங்கன்னா வெறும் பேரன் லேண்டாக இருந்திருக்கு, வெறும் மொட்டைக்காடாக இருந்திருக்கு. ஸோ அதை வந்துட்டு ஒருத்தர் வந்து இங்கே வந்துட்டு இதை வாங்கி இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ஒரு ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாகவே மாற்றிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ உள்ளே வந்து நிறைய எக்கச்சக்கமான ட்ரீ ஸ்பீஷஸ் இருக்குங்க. அது ஆக்சுவலி ரொம்ப அரிய வகையான பிளான்ட்ஸு அந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. தௌசண்ட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உள்ளே போய் பார்க்கலாம். பட் அவர் வந்து 2010 வந்துட்டு வாங்கி இந்த மாதிரி வந்து இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இப்போ வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு உள்ளார ஒரு ஊரே ரெடி பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன மேஜராக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே வந்துட்டு மெடிடேஷன் சென்டர் இருக்குது. உலகத்திலேயே பெரிய மெடிடேஷன் சென்டர்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மெடிடேஷன் சென்டர் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து ரெயின் ஃபாரஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ரெயின் ஃபாரஸ்ட் வந்து எங்கே இருக்கும்? பிரேசிலில் அமேசான் காடுகள் அங்கே தானே ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இங்கே வந்துட்டு இவங்க ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்டையே உருவாக்கி உள்ளார மேன்மேட் ரெயின் ஃபாரஸ்ட். ஆக்சுவலா அதையுமே நம்ம வந்து உள்ள போய் பார்க்கலாம். அது போக வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ், அதாவது யோகா சென்டரு, மெடிடேஷன் சென்டரு, ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேருக்கு எவ்ரி டே வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் வந்து இங்கே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. ஃபாரினர்ஸும் சரி, இந்தியன்ஸும் சரி, நிறைய பேர் உள்ள வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ நம்மளும் வந்துட்டு வாலண்டியர் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்துட்டு நினைச்சோம் அப்படின்னா நம்ம இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்மளும் இங்கே வாலண்டியர் பண்ணலாம். இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். நீங்கள் வாலண்டியர் பண்ணுறதுக்கும் நிறையா டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது. நான் எனக்கு ஃபுட்டில் வாலண்டியர் பண்ணலாம், இல்லை கார்டனிங் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து 2 வகையாக இருக்குது. ஒன்று டே விசிட் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு உள்ளாரையே வந்து அகாமடேஷனுமே இருக்குது. ஸோ டே விசிட்னா காலையில் 9 o'clock வந்துட்டு நீங்கள் உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க.
9 o'clock அலோவ் பண்ணிட்டு உங்கள வந்துட்டு 6 o'clock நீங்க வந்து வெளிய போயிறணும் அப்படின்றது தான் இங்க உள்ள ரூல்ஸ் ஆக்சுவலா. ஸோ நீங்க வந்துட்டு இல்ல நான் வந்து உள்ள வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதுக்குமே இங்க வந்துட்டு அமெனிட்டீஸ் இருக்கு. ஸோ உள்ள வந்து எப்படின்னா டார்மிட்டரி இருக்கு. அதுவுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நீங்க வந்து என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு வாலண்டியரா நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, ஸோ யூ கேன் ஸ்டே ஹியர். நீங்க வந்து ஒர்க்கும் பண்ணலாம். இங்கேயே வந்து தங்கிக்கலாம். ஃபுட்டு எல்லாமே இங்க ஃப்ரீ தான் ஆக்சுவலா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி இல்ல டார்மிட்டரி வேணா உங்களுக்கு பிரைவேட் ரூம்ஸ் வேணும்னாலும் பிரைவேட் ரூம்ஸுமே உள்ள இருக்கு. அதுக்கு வந்து அமௌண்ட் சார்ஜ் பண்றாங்க. அரவுண்ட் 2.5K to 3Kக்குள்ள ஏதோ சார்ஜ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிரைவேட் ரூம்லயே வந்து இன்னும் உங்களுக்கு வந்து ஹை கிளாஸா வேணும், இல்ல லக்ஸுரி ரூம் வேணும் அப்படின்னா அதுக்குமே வந்துட்டு உங்களுக்கு இங்க ஆப்ஷன் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்டார் 4 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அவ்வளோ சூப்பரா வந்துட்டு உள்ள வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாமே வந்து அகாமடேஷன் ப்ரொவைட் பண்றாங்க. நான் வந்து உள்ள போய் பார்க்கலாம் ஆக்சுவலா வந்துட்டு உள்ள எல்லா ரூம்ஸ் அது இதெல்லாம் கூட காமிக்கலாமா அப்படின்ற மாதிரி நான் உள்ள போய் கெஸ்ட் லாஞ்சில் கேட்குறேன். அவங்க அலோவ் பண்ணா நான் உங்களுக்கு அதுவுமே நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஸோ இங்கே என்னென்ன தான் இருக்குன்னே எனக்கு தெரியலங்க. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. எங்கே போகணும் என்ன பண்ணணும் ஒன்றுமே தெரில. இன்னும் வெல்கம் லான்ச்சுன்றதே இன்னும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. காலைல 9 மணி ஆயிடுச்சு. பட் ஆனால் இன்னும் யாரும் வரல. இங்கே பாருங்களேன், ஒரு செம்ம மேட்ரு ஒன்று. இது வந்து ஒரு மெடிடேஷன் சென்டர் ஆக்சுவலாக. அந்த மெடிடேஷன் சென்டருக்குள்ளார ஒலிம்பிக் ஸ்டாண்டர்ட்ஸில் பேட்மிண்டன் அகாடமிலாம் வச்சுருக்காங்க. கோபிச்சந்த் பேட்மிண்டன் அகாடமி வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலாக. ஹைதராபாத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ அதே கோபிச்சந்த் பேட்மிண்டன் அகாடமி இதுக்குள்ளேயும் ஒரு பேட்மிண்டன் அகாடமி இருக்குங்க. பாருங்களேன், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. இவ்வளோ பெரிய ஏரியா ஆக்சுவலாக ரொம்ப பெருசுங்க. பயங்கர பெருசா இருக்கு. ஸோ தனித்தனியா தனித்தனியா உள்ள போய்கிட்டே இருக்கு. நானும் பாருங்க என்னென்னமோ வச்சிருக்காங்க உள்ளார ஆக்சுவலா. இவ்வளோ எல்லாமே இருக்கு. சவுண்ட் ஹீலிங் இருக்கு. இங்க இல்லாததே இல்லைன்னு நினைக்கிறேங்க. ஆயுர்வேதா, நேச்சுரோபதி, ஹோமியோபதி, சவுண்ட் ஹீலிங்கு அது இதுன்னு என்னென்னமோ வச்சிருக்காங்க. இது ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஏரியா. செம்ம அழகாக பண்ணியிருக்காங்க. ஆனால் எப்படி இவ்வளோ பெரிய இடத்த வாங்கி எப்படி இப்படி ரெடி பண்ணாங்கன்னு தெரியல. பட் இட்ஸ் அமேசிங். சீரியஸ்லி இட்ஸ் சூப்பராக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து மெயின் மேட்டருக்கு வருவோம். இந்த இடத்துக்கு எப்படி வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா, சாந்தி வனம், கன்ஹா சாந்தி வனம்க்கு வந்துட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ நான் அத வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அங்க போயிட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அ அதில வந்து நெறையா விஷயம் கேட்கும். உங்க ஃபோன் நம்பரு, அட்ரஸு அது இதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் குடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதில வந்து கேட்கும் உங்களுக்கு வந்து அக்காமடேஷன் தேவையா? இல்ல நீங்க வந்து டே விசிட்டா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்க வந்து டே விசிட் அப்படின்னா டே விசிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அகாமடேஷன் வேணும் அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு வந்து என்ன மாதிரி அகாமடேஷன் வேணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அதுலேயே வரும். உங்களுக்கு எது ஓகேவோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணுற மாதிரி அகாமடேஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா பே பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு டே விசிட் அப்படின்னா டே விசிட் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். டே விசிட்டுக்கு எந்த சார்ஜ் ஃபீ எதுவுமே கிடையாது. என்ட்ரி வந்து ஆக்சுவலாக ஃப்ரீ தான். அகாமடேஷனுக்கு வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டார்மெட்ரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ரீ. இல்லை நீங்கள் வந்து அதை விட சிங்கிள் ரூம் இல்லை கெஸ்ட் ஹவுஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 2.5K to 3K வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அது எல்லாமே அந்த வெப்சைட்லேயே காமிக்கும். உங்களுக்கு எது வேணுமோ வந்துட்டு அதை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணாமல் இங்கே வர முடியாது. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு ஒரு கியூஆர் கோடு வந்துட்டு உங்கள் மெயிலுக்கு வரும். ஸோ நீங்கள் வரும்போது அதை வந்து என்ட்ரியில் வந்து செக்யூரிட்டி கேட்டில் அதை காமிச்சிட்டு நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்துட்டே இருக்கலாம். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய இந்தியன் ஃப்ளாக். ஆக்சுவலாக உங்களுக்கு வீடியோவில் எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு தெரில. பட் இட்ஸ் ஹியூஜ். நேரில் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது, பெருசாக இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேர்ன் டு மெடிடேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு அந்த வெள்ளை கலரில் தெரியுது இல்லையா,
அந்த வெள்ளை கலர்ல மேல போட்டிருக்காங்கல்ல, ஸோ அதுதான் வந்துட்டு லார்ஜஸ்ட் மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வெள்ளை கலர்ல இருக்கிறது தான், அதுக்கு கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து எப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு இங்கே வந்துட்டு அட் அ டைமில் வந்துட்டு மெடிடேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு thousands ஆஃப் பீப்புள் வந்துட்டு அட் த சேம் டைம் வந்து இங்கே அண்டர் ஒன் ரூஃப் வந்துட்டு மெடிடேட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. செம்ம அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தாய் மண்ணே வணக்கம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் வந்து ஒரு டாய்லெட்டில் வந்துட்டு நான் இங்கே அப்சர்வ் பண்ணேன். நிறைய இடத்துல டாய்லெட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே நான் வந்து ஒரு டாய்லெட்டில் அப்சர்வ் பண்ணேன். இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள். இங்கே இருக்கிற டாய்லெட்ஸ் கூட எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது, டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன போட்டிருக்கு, டாய்லெட்ஸ் பிரதர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கா. ஸோ இங்கே வந்துட்டு பாய்ஸ் டாய்லெட், கேர்ள்ஸ் டாய்லெட் அப்படின்ற மாதிரி இல்லாமல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் வாஷ்ரூம்ஸ் எல்லாமே போட்டிருக்கு. செமையாக இருக்குங்க, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஊரில் இருக்கிற ஆரோவில் அண்ட் ஈஷா, இது ரெண்டுத்தோட கலவை தான் வந்துட்டு இந்த சாந்தி வனம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஊருக்கு எப்படி ஆரோவில் இருக்கோ அந்த மாதிரி இங்கே வந்துட்டு ஹைதராபாத்துக்கு வந்துட்டு இந்த சாந்தி வனம் இருக்குது. பட் ஆனால் இந்த ரொம்ப ஃபேமஸாக இருக்கான்னு எனக்கு தெரியல. நம்ம ஊரில் ஈஷா இல்லை ஆரோவில் இருக்கிற அளவுக்கு ஃபேமஸாக இருக்கான்னு எனக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்துட்டு ஸோ ப்ளீஸ் புட் யோர் ஷூஸ் இயர் அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே வந்து நீட்டாக அந்த ஷூ ஸ்டாண்ட் மாதிரி நீங்கள் எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உள்ளே வந்து ஷூஸ் வந்து நாட் அலவுட். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஷூஸ் எல்லாம் இங்கே விட்டுட்டு நீங்கள் அப்படியே படிக்கட்டு ஏறி மேலே போகலாம். அண்ட் அதே மாதிரி சில்ட்ரன் வந்துட்டு இங்கே நாட் அலவுட். ஆக்சுவலாக வந்து 15 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் வந்துட்டு இங்கே அலவுட் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல போர்ட் பார்த்தேன். சில்ட்ரன் வந்து இங்கே நாட் அலவுட். ஆக்சுவலாக இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு. நான் இப்போ மேலே வந்துட்டேன். ரொம்ப பெருசுங்க. ஆக்சுவலாக இங்கிருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எனக்கு கேமராவில் வந்து ஆக்சுவலாக சின்னதாக தான் கேப்சர் ஆகுது. பட் இங்கேருந்து பார்த்தா இவ்வளோ பெருசுங்க, ரொம்ப பெருசு. ஆக்சுவலாக அந்த நடுவில் அந்த ஹால் மாதிரி இருக்குல்ல, ஸோ அங்கே தான் வந்துட்டு எல்லாமே நிறைய சேர்ஸ்லாம் போட்டு மெடிடேட் பண்ணுவாங்க போல். ஸோ அது வந்து எவ்ரிடே 2 டைம்ஸோ என்னமோ அந்த மாதிரி பெருசாக நடக்கும்னு பார்த்தேன். மார்னிங் 6 o'clock அண்ட் ஈவினிங் ஒன்ஸ் மெடிடேஷன் ஏதோ ஒன்று. ஸோ அண்டர் ஒன் ரூஃப் எல்லாருமே சேர்ந்து மெடிடேட் பண்ணுவாங்க போல். செம்ம பெருசாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. ஏதோ கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. நம்ம அங்கே மேலேருந்து பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த ஹாலுக்கு தான் இப்போ நான் வந்துட்டுருக்கேன். மேலே ஏதோ க்ளீன் பண்ணிருக்காங்க போல். உங்களுக்கு வீடியோலேயே தெரியும் பாருங்கள், எவ்வளோ பெரிய க்ரேன் போட்டு அங்கே மேலே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. அந்த பெரிய மெடிடேஷன் ஹால் சுற்றி ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்னதாக கல்வெட்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் என்னன்னு எனக்கும் தெரியலை. மேக்ஸிம் 7 அப்படின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு அவங்களோட பொன்மொழிகள் போல். இங்கே இருக்கிற அந்த குருஜி அவரோட பொன்மொழிகள் போல் சுற்றி இது மாதிரி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அந்த பக்கமும் ஃபுல்லாக இருக்குது, வரிசையாக இருக்குது. இதுதாங்க அந்த மெடிடேஷன் ஹால். ஆக்சுவலாக சுற்றி கேலரி மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இங்கெல்லாம் உட்காந்துக்கலாம் போல், அப்படியே ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இங்கெல்லாம் உட்காந்துக்கலாம் அண்ட் நடுவில் வந்து மெடிடேட் பண்ணுவாங்க போல். ஸோ இது வந்து சவுத் விங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே மாதிரி நார்த் விங்குன்னு ஒன்று இருக்காமா. ஸோ அங்கே வந்து இப்போது மெடிடேஷன் ஆக்சுவலாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கே போய் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். பட் ஆனால் அங்கே போகிறதுக்கே இங்கேருந்து நடந்து போகணுன்னா ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் போல், சவுத் டு நார்த் விங்கு. இங்கே பாருங்கள், நடந்து வர்ற வழி இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக பாருங்களேன். என்ன தெரியுமா, காஞ்சி போன இலை ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா செம்ம நிழலே உருவாயிருச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி க்ரீப்பர்ஸ் மாதிரி சைடில் இருக்குது.
ஸோ இதோட வேரெல்லாம் மேலே போயிட்டு அதோட இலைகள்லாம் அப்படியே காஞ்சி கிடக்குது மேலே. அதுவே செம்மையாக வந்துட்டு அதாவது ஒரு நிழல் கொடுக்குதுன்னு சொல்லலாம். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கு. Okay, so my name is Linda Preston. So um, I'm here for my first time in India and first time to Heartfulness. And So how long have you been here in the campus? I've been here for 2 weeks. 2 weeks now. 2 weeks, almost 3 weeks. Right. Yeah. So I'm waiting for the other. There's some transcendental meditation program teachers that are going to come and join me that speak in Hindi and I speak in English. So that's why I'm here. But the main thing that I'm finding out about this place is that it's all about sustainability. So Daji is very passionate about sustainability. And so all these children that go to school here, they grow their own vegetables. And inside the school, with no dirt, they have these little trays and they grow biogreens, which is something that um, all the different Commonwealth nations are starting to do. And there was a special woman here just a few days ago. This weekend, we honored her and all these different people across the Commonwealth nations who were competing, having like this kind of a friendly competition. And they came here and we gave out like awards and prizes and, so forth to these people. And the main lady, who's the Secretary General of the whole Commonwealth, her name is Patricia Scotland, and she gave this incredible speech, and all about sustainability and the children here, how they're the future of our world, and so forth. But anyway, I wanted to say too that there's 1,400 acres on this in this land on this community. 1,400. 1,400 acres, and there are 500,000 trees. 500,000 trees? 500,000 trees. I think that includes plants. Yeah. So you have to go to the nursery. There's a nursery down there. It's the biggest nursery you would probably ever seen in your life. Okay. They have Norfolk Island pines. They have every kind of tree you can think of and plant, house plants. And can you also buy them? Oh yeah, you can buy them really cheap, really inexpensive. Okay. Trees are so inexpensive here compared to America, compared to the United States, in the hundreds and hundreds of dollars, sometimes thousands. Sometimes a palm tree in California, for example, could cost 5,000. Certain palm tree, like a big grown one, but here it's very, very affordable. They're selling homes here, apartments. I'm renting an apartment for a few months. Okay. And but I know it's going to start getting hot, up to 40 degrees Celsius. It is going to get crazy hot out there. That's 104 Fahrenheit. Anyway, so I'm excited to be here, even though it is hot. That's why I have my umbrella. Anyway, I hope that you Thank you so much. வெள்ளக்காரம்மா வந்துட்டு நிறைய பேசினாங்க. அவங்களும் அதே தான் சொன்னாங்க. 1,400 ஏக்கர் இது, அண்ட் 500,000 ட்ரீஸ் இருக்கு இந்த கேம்பஸ்குள்ளார அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ட்ரீஸ் மட்டும் இல்லைங்க, இதுக்குள்ள வந்துட்டு நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ஸ்கூல்ஸ் வந்து என்னன்னா, இந்த டாஜி அந்த டாஜி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஹெட். ஸோ அவர் தான் நடத்துறாரு எல்லா ஸ்கூல்லையுமே. ஸோ அங்க உள்ள பசங்க என்ன பண்றாங்கன்னா, சஸ்டைனபிலிட்டி இது பண்றதுக்காக, ஸோ தே க்ரோ தேர் ஓன் வெஜிடபிள்ஸ், பிளான்ஸ் எல்லாமே. ஸோ அதுதான் அவங்க சாப்பிடுவாங்களாமா. அண்ட் ஸ்கூல்லாரியே வந்துட்டு ஈச் ஸ்டூடெண்ட்டுக்கு இத்தனை பிளான்ட் அந்த மாதிரிலாம் இருக்கும் போல. ஸோ அதெல்லாம் வச்சு அவங்க வளர்த்து அதையே தான் வந்து எவ்ரிடே லஞ்சுக்கு அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. ஸோ அண்ட் இது வந்து ஒரு வேற மாதிரி ஒரு வே ஆஃப் லிவிங் நினைக்கிறேங்க. இங்க வந்து நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க, நிறைய வெளிநாட்டுல இருந்து எங்கெங்க இருந்தோ வந்து இங்க வந்து ஸ்டே பண்ணிட்டு இங்கேயே வந்துட்டு அபார்ட்மெண்ட்ஸை ரெண்ட் எடுத்துட்டு, இல்லை நிறைய பேர் இங்கேயே வீடு எல்லாம் கூட உள்ள வாங்கி இங்கேயே பெர்மனண்டாலாம் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பயங்கரமான ஒரு இடம் தான் அது. இதுதான் வந்துட்டு கன்ஹா சாந்திவனம் ஓட மேப்பு. ஸோ இப்போ நான் இங்கே எங்கே இருக்கேன்னா, நான் வந்து ஈஸ்டில் இருக்கேன் போல். ஈஸ்ட்டு, சவுத்து, நார்த்து, வெஸ்ட்டுன்னு சொல்லி 4 பக்கமும் பிரித்து வச்சுருக்காங்க. ரொம்ப தூரமாக இருக்குது. ஆக்சுவலாக எப்படி போகணும் என்னன்னே தெரில. ஆக்சுவலாக இங்கே இருக்கோம் நம்ம. ஸோ நான் வந்து மிடில் அந்த இதுக்கு போயிட்டு வந்தாச்சு, மெடிடேஷன் ஹாலுக்கு. ஸோ அடுத்து நான் வந்து நர்சரியை தேடி போய்கிட்டு இருக்கேன். ஆனால் நர்சரி எங்கன்னு தெரியலை. இப்படி தான் வாழைப்பூ வரும்னு நானே இப்போ தாங்க பார்க்குறேன். நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நானும் பார்க்குறேன். ஓ
அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா வாழைப்பழம் இருக்குது. அங்கே தெரியுதா வாழைப்பழம், அங்கே வாழைப்பழம் இருக்குது, அதுலேருந்து அப்படியே வாழைப்பூ. கைஸ் ஆக்சுவலாக இப்போ தான் இந்த பாட்ரி இதுக்குள்ளே போயிட்டு வந்தேன். ஆக்சுவலாக உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் தான் உள்ளே வந்து பாட்ரி வச்சு கிளாஸஸ், அந்த காஃபி கப்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன அந்த கப் அண்ட் சாசர், அப்புறம் குக்வேர், அந்த சட்டி பானை எல்லாமே இருந்துச்சு. டெரக்கோட்டா அண்ட் ஃபுல்லாக அந்த மட்டு அந்த க்ளே வச்சு பண்ணது. அண்ட் உள்ள பாட்ரி கிளாஸஸ் கூட நடக்குமாமா. பட் ஆனால் ரைட் நோ இப்போ எதுவும் கிளாஸ் நடக்கலை. பட் உள்ள கிளாஸஸ் கூட நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தான் வந்து ரெயின் ஃபாரஸ்ட். அதுக்கு தான் போயிட்டுருக்கேன் ஆக்சுவலாக. இது எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு நான் வந்துட்டேன். என் பின்னாடி இருக்கிறது தான் வந்து ரெயின் ஃபாரஸ்ட்டோட என்ட்ரி அம்மா. உள்ளே வந்துட்டு பயங்கர டென்ஸாக தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஃபீல் தான் வருது. பட் ஸ்டில் அவங்களா வந்து மேன்மேடுன்றதுனால கொஞ்சம் நீட்டாகவும் வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இதுதான் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ தான் ஒருத்தர்கிட்ட வர்றப்போ பேசினேன். அவர் தான் சொன்னார், சில டைம்ஸ் வந்து ஸ்னேக்ஸ் கூட இருக்கும், கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னாரு அவர். ஆனால் சும்மா சொன்னாங்களா இல்லை நிஜமாவே இருக்குமா? அந்த நிஜமாவே தான் இருக்கும் போல். ஆக்சுவலாக ரொம்ப டென்ஸாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வழியே எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக இப்படி தான் இருக்குது. ரொம்ப அரிய வகையான ட்ரீஸ்லாம் வந்துட்டு இங்கே இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் பிளான்ஸை பற்றி அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பயங்கரமாக இருக்குது. எங்கே பாம்பு கீம்பு ஏதாவது இருக்க போகுது. இன்றைக்கி கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பார்த்து தான் போகணும். பயங்கரமாக டென்ஸாக தான் இருக்குது. உள்ளே வந்து வெளிச்சமே வரல. ஆக்சுவலாக உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து வெயில் அப்படின்றதே ரொம்ப கம்மியாக தான் வருது. இங்கேயுமே நம்ம பசங்களோட கை வண்ணத்தை செதுக்கி உள்ளார்கள். வித்தியாசமா செடியெல்லாம் இருக்குது. இது என்னன்னே தெரியல. இங்கே பாருங்களேன், காஞ்சி கிடக்கு. அதுலேயே வந்துட்டு பச்சையாகவும் இருக்குது. என்னென்னமோ மரம்லாம் இருக்குங்க. ஆக்சுவலாக பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டான பிளான்ட்ஸ்லாம் இருக்குது. ஒவ்வொரு பிளான்ட்டும் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அவர் அந்த பாம்பை பற்றி சொன்னோடனே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்ம அதனால் மூமெண்ட்லேயே இருப்போம். ஏன்னா ஒரே இடத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஏதாச்சும் பாம்பு கேம் வந்துட போகுது. ஆனால் ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் பாம்பு இருக்குதானே, எதுக்கு நமக்கு ரிஸ்க்கு. செம்ம அமைதியாக இருக்குது. ஆக்சுவலாக யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குதுன்னு எனக்கு தெரியல. பேர்ட்ஸ்லாம் செம்மையாக சத்தம் போட்டுட்ருக்கு. ஆக்சுவலாக உள்ளேயே வந்துட்டு ஒரு குட்டி பாண்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதான் இப்படி இங்கே பாருங்க, ஒரு சின்ன பாண்டு. சீரியஸ்லிங்க செம்மையாக இருக்குது. இதெல்லாம் ஒரு ஃபாரஸ்ட் தான். எதுவுமே பாருங்கள், சுற்றி எதுவுமே இல்லை, ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். செம்மையாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அண்டு மேலே ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு மோஸ்ட்லி. நிஜமாவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கேன். சுற்றி அந்த பேர்ட்ஸ் அந்த சவுண்ட் மட்டும் தான் கேட்குது. அந்த பாம்பு நினச்சாதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. தெரில, ஏதாச்சும் பாம்பு பூச்சி தான் இருக்குமோன்னு. பயங்கரமாக டென்ஸாகவும் இருக்குது. கத்துனா கூட யாரும் வரமாட்டாங்க போல். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம நர்சரி பார்த்து ரெயின் ஃபாரஸ்ட் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம நர்சரி நோக்கி போகலாம். அது என்னமோ ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலகாரமாக சொன்னாங்க. ஸோ அது எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அது எங்கேயோ நம்ம இருக்கிறது நார்த்து போல், அது வந்து ஈஸ்டா சவுத்தா ஏதோ ஒன்று அந்த இடத்துல இருக்குது. கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ நம்ம அங்கே போவோம். அடுத்து நர்சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி ஒன்று க்ரியேட் பண்ணாங்கன்னு தெரில. செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இங்கே இல்லாத ஐட்டமே கிடையாதுங்க. பார்த்தீங்கன்னா தனியாக லாண்ட்ரிக்கு தனியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் தனியாக இருக்குது. இது என்னமோ டைனிங் ஹால்னு போட்டிருக்காங்க. இதுக்குள்ளெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டாஃப் தங்குறதுக்கான குவார்ட்டர்ஸ் மாதிரி போல்.
ஸோ ஸ்டாஃப்னா பேசிக்கலி வாலண்டியர்ஸ் தான் இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் தெரியுதா? கன்ஹா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். ஸோ எல்லாமே இவங்களோட தான், எல்லாமே இவங்களோட தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது இந்த பெரிய கொடை மாதிரி இருக்குல்ல, ஸோ அது வேறு எதுக்கும் கிடையாதம்மா. எல்லா டிசைனுமே எங்கெல்லாம் பெருசாக இங்கே வந்து ஏரியா இருக்கோ கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதே மாதிரி கொடை ஷேப்பில் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு வேளை மழை வந்துச்சு அப்படின்னா அது ஃபுல்லாக கலெக்ட் ஆகி நேராக கொண்டு வந்து அந்த கீழே உள்ள இதில் வந்து சேர்த்துருவோம். அங்கேருந்து பைப்லைன் அடியில் எல்லா இதுக்குமே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மாதிரி, அங்கேருந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக இந்த கொடை இங்கே பாருங்கள். ஸோ இந்த கொடை ஷேப்பில் இருக்கிறது ஃபுல்லாக தண்ணி கலெக்ட் பண்ணி இந்த இந்த இடத்துல வந்துட்டு நடுவில் வந்து கொண்டு வந்து சேர்த்துரும். அங்கேருந்து ஃபுல்லாக வந்து பைப்லைன் மூலியமாக வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு சப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குங்க. ஆக்சுவலாக தெரியுதா, செமையாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த கொடையிலேருந்து வந்துட்டு கலெக்ட் ஆகிற தண்ணி வந்து கீழே ஃபுல்லாக சப்ளை ஆகிறதுனால இந்த ஏரியா, இந்த ஃப்ளோரே வந்து செம சில்லுன்னு இருக்குது ஆக்சுவலாக. பட் ஆனால் நான் வந்து ஷூ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க, சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தெரில. பட் ஆனால் பேசிக்கலி அதுக்கு தான் இந்த கொடை. இந்த கொடையை சுற்றி இருக்கிறது எல்லா பில்டிங்ஸுமே ஈச் பிளாக்காக இருக்குல்ல, ஸோ எல்லாமே டாமெட்ரிங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இங்கெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே தங்கலாம் டாமெட்ரியில் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து டி பிளாக்கு, அது வந்து ஏ பிளாக் டாமெட்ரி, அது வந்து சி பிளாக்னு போட்டிருக்கு. அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து பி பிளாக் டாமெட்ரி. ஸோ இங்கே என்னென்னா, அங்கே தான் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக இந்த இடத்துல பி பிளாக்ல. ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்க அசைன் பண்ணுற டாமெட்ரியில் போயிட்டு நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாவ் வாவ் வாவ், நீங்கள் பாருங்கள் டாமெட்ரி ஹால்வே செம்மையாக இருக்குங்க, சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ரூம்ஸ் போல், ஏஜி 1, 2 அந்த மாதிரி. ஸோ 2 ஃப்ளோர் இருக்குது, கீழே ஒன்று மேலே ஒன்று. அண்ட் செம்ம நீட்டாக செம்ம க்ளீனாக இருக்குங்க, பயங்கர நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த ஷூஸில் ஐ திங்க் ஷூஸாக லாக்கர் இருக்கா தெரில. ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ்லாம் இருக்குது போல். பயங்கர நீட்டாக இருக்குது, செம்ம க்ளீனாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 பிளாக் 5 பிளாக் அந்த மாதிரி, இது வந்து ஒன் சைட் ஆஃப் த ஏரியாவில் மட்டும் இந்த மாதிரி 4 பிளாக் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டாமெட்ரிஸ் இருக்குங்க இந்த கேம்பஸ் ஃபுல்லாக. டாமெட்ரிஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஹோட்டல், அதாவது ஹோட்டல் மாதிரி ரூம்ஸ், அந்த மாதிரி ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது, சிங்கிள் ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதான் முன்னாடி சொன்ன மாதிரி அதை விட லக்ஸுரி ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் யா, யூ கேன் ஸ்டே, ஐ திங்க் 5 நாள் வரைக்கும் ஃப்ரீயாகவே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக. ஸோ முன்னாடி ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி டாமெட்ரிஸ்க்கு வந்து இங்கே வந்து கூட ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். பட் நான் இன்னும் போய் விசாரிக்கல. பட் பட் இட்ஸ் அமேசிங். நம்ம ஒரு ரூம் ஏதாவது திறந்து இருந்ததுன்னா வந்துட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் டாமெட்ரி எப்படி இருக்குன்னு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க. ஆக்சுவலாக அங்கே ஒரு ரூம் திறந்துருக்கு, இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பெட்டு பங்க் பெட்ஸ் இருக்குது. ஸோ மேலே ஃபேன் ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலி ஏசி வென்ட்டுமே இருக்குது. ஸ்டே பண்ணணும் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டாமில் ஸ்டே பண்ணுறவங்க வந்துட்டு சைலண்ட்டாக அமைதியாக புக்ஸ் எல்லாம் படிச்சுட்ருக்காங்க. இந்த டாமில் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க போல். பார்த்தீங்கன்னா ஷூ ரேக்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது, செம்ம சைலண்ட்டாக இருக்குது. இதுதான் இந்த ஸ்ரீ ராமச்சந்திரம் மிஷன் ஷாஜான்பூர். இதுதான் வந்துட்டு இந்த ஆசிரமோட ஹெட்டு போல், இல்லை அதான் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸாக ஏதோ ஒன்று அந்த மாதிரி நினைக்கிறேன். மணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணி பக்கம் ஆயிடுச்சு. இங்கே நான் வந்து ஒரு கேண்டீன் வந்திருக்கேன். ஸோ என்ன இருக்குதுன்னு எனக்கும் தெரில, எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரில. வாங்க அப்படியே போயிட்டு சாப்பிட்டு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம்.
சுற்றி பெரிய ஹால் ஆக்சுவலாக. இங்கே ஒரு பக்கம் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக புஃபே தான். பெரிய ஹால். நம்ம போயிட்டு அப்படியே டோக்கன் வாங்கிட்டு, இதான் லஞ்ச் மெனு இன்னைக்கு. போயிட்டு அப்படியே டோக்கன் வாங்கிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட வேண்டியது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பீட்சா இருக்குது, பாஸ்தா இருக்குது, காண்டினென்டல் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கடைகள் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் எங்கே வேணால் வாங்கிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்லாம். இல்லாத ஆப்ஷன்ஸே கிடையாது. ஸ்வீட்லேருந்து ஐஸ்கிரீம்லேருந்து எல்லாமே இருக்குது. அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேன் அண்ட் ஆர்டர் கூட, அந்த டச் மெஷின் கூட இருக்குது. நீங்கள் வந்து பில் வாங்கிட்டு நீங்கள் அங்கே போய் கவுண்டரில் கொடுத்து வாங்கிக்கலாம். கைஸ் ஆக்சுவலாக லஞ்ச் வந்து வாங்கிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ், 100 ருபீஸு. 100 ருபீஸ்க்கு கறி ப்ளஸ் சாம்பார் ப்ளஸ் 2 சப்பாத்தி கொடுத்துருக்காங்க. இன்னும் 1 அப்பளம் கொடுத்துருக்காங்க. சப்பாத்தி வந்து பட்டர்லாம் போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொட்டி ஆக்சுவலாக நாட் பேடுங்க, நல்லாவே இருக்குது. சாப்பாடு முடிச்சுட்டு ஒரு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அடுத்து கிளம்ப வேண்டியதுதான். ஈவினிங் வரைக்கும் இருந்து மெடிடேஷன் பார்க்கலாம் அப்படின்னா அது வந்து 6:30 அந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. பட் நாட் ஷுர் எக்ஸாக்டாக. ஸோ மித்தபடி இங்கே பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். அந்த நர்சரி மட்டும் கடைசி வரைக்கும் கண்ணிலே மாட்டல. இப்போ போயிட்டு நர்சரி மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இப்படி எவ்வளோ பேர்ட்ஸ் கத்துது பாருங்களேன். பா பயங்கரமா கிச்சு 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 கிச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கு. சரி, ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஃபைனலாக நர்சரியை தேடி கண்டுபிடிச்சாச்சு. ஹார்டிகல்ச்சர் ஏதோ பண்ணுறாங்களாமா. ஸோ அதையும் போய் பார்த்துட்டு கிளம்புவோம். அங்கே தெரியுதுல்ல அந்த வீடு எல்லாமே, இந்த வீடு எல்லாமே கேம்பஸ்குள்ளே தான் இருக்குது. அதெல்லாமே லீஸ்க்கு வந்துட்டு நீங்களும் வேணும்னா எடுத்துக்கலாம். 1 BHK 2 BHK வில்லா அந்த மாதிரி நிறையா இருக்குது. இதுதான் ஹார்டிகல்ச்சர் போல். ஹார்டிகல்ச்சர் நர்சரின்னு போட்டிருக்காங்க. நான் ஈவினிங் டைமில் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பூ அது இதுன்னு இருக்குது. என்னன்னு தெரில. ஜஸ்ட் ஒரு கார்டனா, அது என்னங்க அது, மரமா என்னன்னே தெரியல. அது காயா என்ன தொங்குது? இது கச்சக்க செடிஸ் இருக்குது ஆக்சுவலாக எல்லா. ஓகே, ஸோ இது பாருங்கள், இது ஸ்பெஷல் பிளான்டட் பை நம்ம ஃபார்மர் பிரசிடெண்ட் ராம்நாத் கோவிந்த். அவர் வந்தப்போ அவர் பிளான் பண்ணியிருக்கார் போல். July 25, 2024 இவ்வளோ வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள், அது என்னன்னு எனக்கு தெரில. இந்த மரம் ஏதோ காய் மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக வந்து கேமராவில் தெரியுதா, பச்சை கலரில் இருக்குது. ஆக்சுவலாக பச்சை கலரில் இருக்குது. என்ன இதுன்னு தெரில, வேறு லெவலில் இருக்குது. ஒரு இலை கூட இல்லை, ஆனால் ஒரு இலை கூட இல்லை. பட் ஆனால் ஃபுல்லாக இது மட்டும்தான் இருக்குது, காயாக. எனக்கு தெரில, லட்சக்கணக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பிளான்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா வந்துட்டு இங்கேருந்து வாங்கிட்டு கூட போகலாம். அந்த பிளான்ட்டுக்கு தேவையான பொருட்கள், அதாவது ஃபர்டிலைசர்னால் ஆர்கானிக்காக ஃபர்டிலைசரு, அதுக்கப்புறம் பிளான்ட்டோட பாட்ஸு, இல்லை பிளான்ட்டே டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸு. கட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாகவே பின்னாடி பாருங்கள், ஃபுல்லாகவே வந்துட்டு நர்சரி தான். இந்த பக்கம் ஃபுல்லாகவே நர்சரி தான் இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பாட்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு. எல்லாமே அது கல்லில் செஞ்சுருக்காங்களா இல்லை எப்படின்னு தெரில. ரொம்ப பெருசெல்லாம் இருக்குது, செம்மையாக இருக்குது. வர எத்தா தண்டி ஒரு பாட். ஐயோ, இது வந்து எவ்வளோன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியுமா, இதுதான் இந்த செடிக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதுதான் அந்த கடை. ஸோ நீங்கள் வந்துட்டு எதுனா வேணும்னா கார்டனிங் சம்மந்தமாக எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ ரைட் ஃப்ரம் த சீட்ஸு, பாட்ஸு,
எல்லாமே எதெல்லாம் செடிக்கு தேவையோ எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே மக்களே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கன்ஹா சாந்தி வனம்ல மோஸ்ட்லி என்னென்னலாம் விசிட்டர்ஸ்க்கு அலவுடோ அதெல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா நானே காமிச்சிருக்கேன், முடிஞ்ச அளவு தான் காமிச்சிருக்கேன். இன்னும் நிறையா இருக்குங்க. ஆக்சுவலாக ஒரு நாள்லாம் பத்தாது. நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்டே பண்ணி ஒரு 1 ஆர் 2 டேஸ் இருந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு போகலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ புதுசாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஹைதராபாத்தில் வந்து தெரியாது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் ஹைதராபாத்தில் இருந்தீங்க, இல்லை ஹைதராபாத்துக்கு ஏதாவது டூர் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து நீங்களும் வந்துட்டு விசிட் பண்ணலாம். ஒர்த்து தான், கண்டிப்பாக ஒர்த்து தான். அண்டு என்ட்ரி ஃபீ எதுவுமே கிடையாது. சும்மா நீங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் சுற்றி பார்த்துட்டு அது போகலாம். ஸோ நான் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.